ஹாரி பாட்டர் உலகத்திலேயே ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரக்கோள் எது அப்படின்னா அது இந்த எல்டர் வாண்டு தான். இது சாதாரண மந்திரக்கோள் இல்லை. டெத்லி ஹாலோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3 முக்கிய பொருளில் இதுவும் ஒன்று. இது உருவான கதை என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் ஒரு 3 அண்ணன் தம்பி வாழ்ந்து வர்றாங்க. அவங்க 3 பேருமே புத்திசாலிங்க. அதே அளவுக்கு மந்திர சக்தியும் அவங்களுக்கு நிறைய அதிகம். அவங்க ஒரு ஆபத்தான நதியை கடக்குறாங்க. அப்போல அங்கே வந்த மரணம் அவங்க 3 பேருக்கும் ஒரு பரிசு தர்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதில் மூத்தவர் கேட்ட பொருள் தான் இந்த எல்டர் வாண்டு. இது அவர் கை கிடைச்சோன்னே அவர் ஒரு சக்தி வாய்ந்த மனுஷனாக வாழ்ந்தார். இன்னொரு மந்திரவாதி அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவரை கொன்னுட்டு இந்த மந்திரக்கோளை அவர் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இது பல பேர் கை மாறி லாஸ்ட்டாக ஆல்பஸ் டம்பிள்டோர்கிட்ட வந்துச்சு. ஆல்பஸ் டம்பிள்டோர் தான் இதை ரொம்ப காலமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ட்ராகோ மேல்ஃபாய் டம்பிள்டோரை தோக்கடிச்சதுனால அவன் கைக்கு அது போணுச்சு. அதுக்கப்புறம் ஹாரி பாட்டர் ட்ராகோ மேல்ஃபாயை வீழ்த்தி அதை அவன் வசம் வச்சுக்கிட்டான். இதை வச்சு தான் அவன் வால்டமோர்ட்டையும் கொண்டு இருப்பான். லாஸ்ட்டாக அப்படிப்பட்ட ஒரு மந்திர சக்தி யாருக்குமே வேணாம் அப்படின்னு சொல்லி அதை உடச்சி தூக்கி போட்டுருவான். உங்களுக்கு ஹாரி பாட்டர் கதை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய ஹாரி பாட்டரை பற்றின கதைகள், அதில் உள்ள நிறைய சின்ன சின்ன விஷயங்களை பற்றி நம்ம நிறையா பேசுவோம். அதே மாதிரி உங்களுக்கு கதைகள் மேலே ஆர்வம் இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம நிறைய கதைகளை பற்றின நிறைய விஷயங்களை கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே நண்பர்களே, பாய்.